நம்ம தொடர்ச்சியாக அரசுகள் கொடுக்கக்கூடிய பணத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாத்தி மாத்தி எலெக்ஷன் வருவதனால மக்களுக்கு பணங்களை கொடுக்குது, டெபாசிட் பண்றது போன்ற சில விஷயங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாநில அரசு செஞ்சிருந்தாங்க. இப்போது மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதற்கான வேலையை முன்னெடுத்திருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சமயத்துல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. மத்திய அரசாகவே இருந்தாலும் அவங்களுடைய கட்சியும் தமிழ்நாட்டுல போட்டி போட்டு கொண்டுதான் இருக்கு. கூட்டணி வச்சு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது அவங்க ஏதாவது வழியிலையாவது இந்த இடத்துல இந்த தடவை எலெக்ஷன்ல சீட் பிடிக்க முடியுமா, இந்த தடவை கொஞ்சம் பிடிச்சோம்னா அடுத்த தடவை ஆட்சி கூட என்ன பண்ணலாம் பிடிக்கலான்னு பாப்பாங்க. இது இப்ப நேத்தெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே நடக்கும். இப்ப பல ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு நுழைய முடியாம இருந்தது. இப்ப பல ஸ்டேட்ல மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட் எலெக்ஷன்ல நுழைஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலயும் நுழைய முடியுமா அப்படிங்கறதே இந்த தடவை சான்ஸ் பாக்குறாங்க. மத்திய அரசுனா உங்களுக்கே தெரியும், பிஜேபி தான். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய டிஎம்கே என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க போன மாசம் ஜனவரி மாசத்துல பொங்கல் பரிசு கொடுத்திருந்தாங்க 3000 ரூபாய். அப்பவே பாத்தீங்கன்னா மக்களுடைய ஓட்டெல்லாம் அவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு அது ஒரு ஈர்ப்பாவும் இருக்கும். அது எலெக்ஷன் சமயத்துலதான் கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் ஒரு 2-3 மாசம்னா அந்த மாதிரி சமயத்துல கொடுத்தனால பொங்கல் பரிசு பெரிதாக பேசப்பட்டுச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசுங்கிறது நமக்கு இதுவரை 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாயும் கொடுத்தே 2-3 வருஷம் ஆச்சு. அப்போ ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்டாங்க, 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்ப பொங்கல் பரிசு ஒட்டுக்கா கொடுக்கும்போது ஒரு 3000 ரூபாய் பார்க்கும்போது அது ஒரு நினைப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த 3000 ரூபாவே ஒரு பெரிய பிளஸ்ஸா போச்சு டிஎம்கேக்கு. கையோட என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு 1000 ரூபாயும் கொடுத்தாங்க. இந்த 1000 ரூபாய் யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தா மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் பார்த்தா அது இல்லாம இந்த மாசமும் கொடுக்கும்போது ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. 5000 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தா அடுத்து வர 3 மாசத்துக்கான மகளிர் தொகையாகவும் ஒரு 2000 ரூபாய் கோடை விடுமுறையா கொடுத்திருந்தாங்க. இது எல்லாருக்கும் வரல. ஒரு 1,31,00,000 மக்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் வந்துருச்சு. அப்போ 1,31,00,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வாக்கு தான். அதனால அது எல்லாமே ஓட்டா மாறும். ஜனவரியில பொங்கல் கொடுத்து, அப்பயும் மகளிர் கொடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த மாசமே 5000 ரூபாய் கொடுத்துன்னு பார்க்கும்போது இப்ப ஒரு 5000, போன மாசம் ஒரு 4000, 9000 ரூபாய் கொடுத்துட்டாங்க டிஎம்கே. கண்டிப்பா இது சாலிடா ஓட்டு செலக்ஷன் சமயத்துல பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால மத்த கட்சிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எதையாவது கொடுக்கணும், இல்ல நம்ம ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அறிவிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஏடிஎம்கே சில அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அறிவிப்புகள் கொடுத்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் அதை செய்வாங்க. அதனால ஏடிஎம்கே பொறுத்த அளவுக்கு அது அறிவிப்புகளா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிஜேபி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா, ஏன்னா டிஎம்கே பண்ணிருக்காங்க, இந்த சமயத்துல நாம பண்ணலாம். ஏன்னா அவங்களும் மத்திய ஆட்சியாளர்களாக இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியும். எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய முடியும், அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய முடியும். ஏன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ரூல் பண்றவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கும். அப்ப அந்த ஃபண்டை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இந்த சமயத்துல கொடுப்போம் எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 9000 ரூபாய் போயிருக்குன்னா அது கண்டிப்பா ஓட்டா மாறும், அதனால நாமளும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது ஒரு 12000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. 12000 ரூபாய்னாலும் நேரடியா கொடுக்க மாட்டாங்க. இவங்க எப்படி ஒரு 2 திட்டத்துக்குள்ளதான் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்திலையும், அது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரேஷன் கார்டுக்கு தான் அதுவும் போச்சு. எல்லாருக்குலாம் வரல, நம்ம அரிசி ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் 2வதா பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை, அதை அப்ளை பண்ணி செலக்ட் ஆனவங்களுக்கு தான் போச்சு. ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்குள்ளதான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இப்ப பிஜேபி ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்குள்ள, ஆனா அந்த கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு பாமர மக்களையும் போய் சேர்ந்துடணும். கிட்டத்தட்ட எல்லா மக்கள்கிட்டையும் போனா மட்டும்தான் அது ஓட்டா மாறும். சும்மா ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்க கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி என்ன பண்றாங்க, மக்கள் பலனடையக்கூடிய திட்டங்களை அவங்க வகுத்துட்டு இருக்காங்க. அதுல இப்ப என்ன பேசிருக்காங்கன்னா ஒரு 12000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். 12000 ரூபாய்னா ஒட்டுக்கா கொடுக்க மாட்டாங்க. அந்த 12000 ரூபாவை ஒரு 2-3 ஸ்கீம்ல பிரிச்சு கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்கீம் இருக்குமோ அதுல அனுபவிச்சுக்கிற மாதிரி. அதாவது பார்த்தா கேஸ் மானியம், அதுக்கப்புறம் விதநெல் மானியம், இன்னும் பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீம், இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அது மூலமா கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்கீம்ல ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. எதுல நம்ம இருக்கிறோமோ அதுல அனுபவிச்சுக்க முடியுங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இறுதி கட்ட முடிவு வரல. எந்தெந்த ஸ்கீம் மூலமாக எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா அறிவிப்பாங்க. ஆனா அது மட்டுமே 12000 ரூபாய் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பார்க்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பும் வரும், இந்த பணமும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வரும்போது ஏற்கனவே 9000, இனி வரக்கூடிய 12000 சொல்லிட்டு ஒரு 21000 ரூபாய் நமக்கு பாத்தீங்கன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி இப்ப நமக்கு உரிமை தொகையில யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கு தானே பெண்கள் உரிமை தொகையில வந்துச்சு. அந்த மாதிரி
சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடியதுலயும் யாருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதை பெற்றுக்கொள்வாங்க. இது மாதிரியான அப்டேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.